ஓகே மக்களே, கழுவி ஒரு இதில் குண்டாவில் எடுத்துகிட்டோம் தனியாக. இதில் வந்துட்டு நம்ம கவாப் பவுடர் ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதே மறுபடியும் நல்லா பிசைஞ்சிக்குவோம் இப்போது. ஓகே ஓகே இது போல் நல்லா பிசைஞ்சிக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்க போகிறோம். இதில் வந்து எண்ணெய் விட போகிறோம். மக்களே, இதை பார்க்குறதுக்கு இவங்க 2 பேரும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க மக்களே. பாருங்க, இதில் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற வெண்டைக்காவை அதில் போட்டு பொரிக்க போகிறோம். மக்களே, இது பிசையும் போது உப்பு போடலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. எங்களுக்கு வந்துட்டு மசாலாவிலேயே உப்பு இருக்கும், கபாப் மசாலாவிலேயும் உப்பு இருக்கும். அதனால் நாங்கள் உப்பு ஆட் பண்ணல. ஓகே ஓகே மக்களே, எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போது அந்த இதை எடுத்து கபாப் போல் இப்படி எண்ணெயில் விட்டுக்க போகிறோம். ஓகே, சரிங்களா? ஓகே, இது போல் செஞ்சிங்கன்னா இது போல் வரும். இது மக்களுக்கு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கு. இது போல் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க மக்களே.